ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சது. செம்ம மாதம் இருந்துச்சு. எப்பா வேறு லெவலில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் யார் வின் பண்ணாங்கன்ற விஷயங்கள் இப்போ தான் வந்து லைவில் வந்துச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சூப்பரான ஒரு டாஸ்க்கு, டான்ஸ் மாரத்தான் 2.2, அதாவது கிளாக் டாஸ்க்கையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாம் கிடையாது. ஆனால் அங்கே வந்துட்டு இந்த ஒரு சில காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டிசைனராக மெஜிஷியன் மாதிரி ஒரு கலைக்கு அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸை கொடுத்து அதை வந்து டான்ஸ் பண்ணோம். அது எப்போ டான்ஸ் பண்ணோன்னா, பிக் பாஸ் வந்து 35 நிமிஷம் இதை வந்து நீங்கள் கிளாக் மாதிரி நீங்களே ரெடி பண்ணி நீங்களே கணக்கு பண்ணி உங்கள் மனக்கணக்கை வச்சு அங்கே கணக்கு பண்ணி கரெக்டாக உங்களுக்கு 35 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பெல் அடிக்கணும், உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ணப்படும். அதுக்கு நீங்கள் அந்த காஸ்டியூம்லாம் போட்டுட்டு போய் டான்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் டீம் 35 நிமிஷம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு நினச்சவொடனே போய் பெல் அடித்தாங்க. அவங்க காஸ்டியூம்லாம் போட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பாட்டுக்கு ஆனாங்கன்னா, இன்னாமல் பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம், அந்த பாட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு ஆனாங்க. சுபிக்ஷா செம்மையானாங்க, சான்ஸ் இல்லை. சுபிக்ஷா சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோத் டீம் அவங்க வந்துட்டு இவங்க நம்ம அமித் அவங்க போனாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு போட்டிருந்தாங்கன்னா, ஆடாம ஜெயிச்சோமடா, சூப்பர் பாட்டு. பா அந்த பாட்டு கேட்டாவே எல்லாருமே செம்மையாடுவோம். அட அம்பா நீ பரம்பரை, அந்த பாட்டு செம்மையாக வந்து டான்ஸ் பண்ணாங்க. ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணாங்க. இவங்க சாண்ட்ரா வேறு லெவலில், இப்போ என்ன டான்ஸு வேறு லெவல் வெறுத்தனமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இவங்க விஜய் போகிறது கனி டீமு அவங்க வந்து எம்மாடி ஆத்தாடி அந்த டீம் ஆனாங்க. அவங்களது என்னென்னா குத்து குத்து டப்பாங்குத்து ஒரு பாட்டு, அது ஒரு சூப்பர் பாட்டு ஒன்று, சரிங்களா? அந்த பாட்டு வந்து போட்டு அதுக்கு ஆனாங்க. அது கொஞ்சம் இன்னும் நல்லா பாட்டாக கொடுத்துருக்கலாம். இது என்ன இப்படி போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக ரிசல்ட்டு நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணார். 35 நிமிஷம் நான் வந்து டார்கெட் கொடுத்தேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடின விக்ரம் டீம், அதாவது விக்ரம் அந்த சபரி அந்த டீம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ நிமிஷம் அவங்க அந்த கவுண்டிங் எடுத்தாங்கன்னா 28 நிமிஷம் 53 செகண்டு. ஸோ அவங்க எடுத்தது. ரெண்டாவது கரகாட்ட கும்பல் யார், நம்ம அமித் டீம் வந்துட்டு 36 நிமிஷம், அதாவது 35 நிமிஷம் அவர் கொடுத்தாரு, 36 நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் தான் மிஸ்ஸு. செம்மையாக பண்ணாங்க. மூணாவதாக நம்ம போன அந்த விஜய் பார்வதி கமருதி அவங்க டீம் வந்து 39 நிமிஷம் 57 செகண்ட் அடித்து எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ இதில் வின் பண்ணதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரகாட்ட கும்பல், கரகாட்ட அந்த இவங்க தான். ஸோ அமித், சாண்ட்ரா, திவ்யா, அதுக்கப்புறம் கானா வினோத். எப்படி ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா? நம்ம யாரும் நினச்சா கடைசியில் யார் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ரவுண்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. 2 பாயிண்ட் உங்களுக்கு அடைச்சிருக்கு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இவங்க தான் வந்து இப்போ இதுக்கு லீடிங்கில் இருக்காங்க. இந்த லீடிங், அதாவது வின்னிங் டீமுக்கு வந்து சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னா, ஃப்ரீஸ் டாஸ்கில் ஒரு நபரோட ஃபேமிலி 24 மணி நேரம் அவங்க கூட இருக்க போகிறாங்க. யார் அதை வின் பண்ண போகிறாங்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணுற டீமுக்கு தலை போட்டிக்கு டேரெக்டாக விளையாடுறதுக்கு ஒரு தகுதியும் கிடைக்க போகுது. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.